ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்குறோம், பார்த்தீங்களா? நல்லா இருக்கா சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொட்டிலில் தூங்குறதுக்கு குழந்தைகளுக்கு தொட்டில் பலகை நானே ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கடையில் போய் வாங்கினா 100 200 தான் வரும். ஆனால் நம்ம கையால் நாமளே ரெடி பண்ணி நம்ம குழந்தைக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பிவிசி பைப்பு வீட்டில் சும்மா கிடந்ததா, சரி அதை எடுத்து நானே ஸ்டிச் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பின்னிட்டேன். பின்னதில் இப்போ ஒயிட் மட்டும்தான் இருந்தது, அதனால் ஒயிட்டை போட்டிருக்கிறேன். இங்கே இடையில கலர் பேண்ட் இருந்ததுன்னா கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் வச்ச மாதிரி டிசைன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து தொட்டில் பகலைன்னு சொல்லுவாங்க. ஸ்டீலில் இருக்குது, மரத்தில் இருக்குது. இது வீட்டில் இருக்குது, அப்பா வீட்டில் அம்மா வீட்டில். நாங்கள் எடுக்கல. இவங்க உடனே என்னன்னாங்க நாமளே செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி செய்யணும்னு செஞ்சுட்டுருக்காங்க. இது ஏன்னா இவங்க கூட பின்னுறவாங்க நல்லா சூப்பராக. எனக்கு ஒரு கூடை பின்னி கொடுத்தாங்க. அவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு, பெண்கள் கோயிலுக்கு போகிறதுக்காக, துர்க்கை அம்மனுக்கு போகிறதுக்காக ஒரு கூடை போட்டாங்க. ஆனால் வாரம் செவ்வாய்க்கிழமை நான் தான் போவேன். அதுக்காக போட்ட கூடை இது. இவங்க சீரியலையே ஹேண்ட் பேக் மாதிரி அழகாக பண்ணி கொடுத்தாங்க. பெரிய பெரிய பேக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கூடையிலேயே பண்ணாங்க அழகாக. இந்த சீரியலில் துணி முழுக்க துணியால தான் துவைச்சுக்கலாம். இது திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கால் மேட் போடுறாங்கல்ல, அதுல வந்து சீரி அதை வச்சு நானே கூட பின்னி இருக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு கொண்டு வரக்காக ஒரு எண்ணெய் கேனு, தீப்பெட்டி, இது நான் தான் சொல்லணும். ஏன்னா இது என்னன்னா, துர்க்கைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை 10 to 12, வெள்ளிக்கிழமை அந்த டைம் இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு தீப்பெட்டி, எண்ணெய், திரி பாக்கெட்டு, இதெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸில் இதில் வச்சுக்கிற திரி, அப்புறம் அந்த லெமன் வெட்டுறதுக்கு ஒரு கத்தி, இதுக்காக ஷார்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து ஒரு 5-6 வருஷம் போயிருக்கணும் அந்த கோயிலுக்கு. திருப்பூரில் இருக்கக்கூடிய பழைய பஸ் ஸ்டாண்டில் ஈஸ்வரன் கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு நாங்கள் போவோம். போய் விளக்கு போடுவோம், துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுவோம். அதனால தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாப்பா கொடுத்துருக்காங்க, கடவுளுடைய கருணைங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ கையில் ஏதாவது தோணுச்சுன்னா செய்வேன். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் டோட்டலாக எதுவும் பண்ண முடியல. அப்பப்போ ஏதாவது தோணுச்சுன்னா செஞ்சு வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடை பின்னுவேன், ஸ்வெட்டர் பின்னுவேன். அப்புறம் ஸ்டிச்சிங், அதாவது ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ அது தைக்கிறது இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன். அப்புறம் பாப்பா கன்சீவ் வீட்டில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பாப்பா பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் வேலைக்கு போனாங்க, கொஞ்ச நாள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எங்களோட வந்துருப்பாங்க, இப்படி பல்வேறு வேலை செய்வாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்குது, அடுத்தது கவிதை தொகுப்பு உங்களுக்கு வழங்கலான்னு இருக்கிறாங்க. நான் ரொம்ப சொல்லிட்டு இருப்பேன், ஃப்ரீயாக இருக்கிறப்ப எனக்கு அவங்க என்ன எல்லாம் பண்ணுறாங்களோ நான் ஃப்ரீயாக விட்டுருவேன். கார் ஓட்டி பழகணுமா, அது 10 வருஷத்துக்கு ஓட்டி பழகிட்டாங்க. இதை வந்து கவிதை எழுதுவாங்க, அவங்களுக்கான எல்லா ஆவணங்களும் வாங்கி ஒரு ஃபைலே பண்ணியிருக்கிறோம். இவங்களுக்கு எப்படி ஒரு கவிதை எழுதுவாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, அந்த பாட்டம் சூழலுக்கு தகுந்த மாதிரி கவிதை எழுதக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் இருக்குது. கால சூழ்நிலை அப்படியே கைவிட்டாங்க. மீண்டும் அதை செய்து தான் சொல்கிறேன், செய்ய மாட்டேங்கிறாங்க. கலை இலக்கிய பெருமன்றதுக்கு போய் சில விஷயங்கள்லாம் செய்கிறது, இந்த மாதிரி பல்வேறு துறையில் இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டிக்கிறது இல்லை. யூடியூப் சேனல் நண்பர்கள் மூலமாக இனிமேல் ஒவ்வொன்றா உங்களோட திறமையெல்லாம் வெளிக்காட்டணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்களுடைய ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க. 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். பல்வேறு இது பல மடங்காக பெருகிறதுக்கு உங்களுடைய ஆதரவு தரணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் மேடம், மேக்ஸிமம் இவங்க மேடம் தான் கூப்பிடுவோம் ஜென்ரலாக எங்கள் மேலே. அதனால் அது வந்துடும் மரியாதைங்க. இல்லைங்க, மரியாதைங்கிறது வந்து மனசுக்குள்ளே இருந்தால் போதும். இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக நீ வாப்போன்னு பேசுகிறதெல்லாம் கூட மரியாதை இல்லைங்கிறதுக்காக இல்லை. அவங்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச யாராக இருந்தாலும் ரொம்ப கிரேட் தாங்க. அந்த வகையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் ஏதாச்சும் கைவினை பொருட்கள் செஞ்சுருந்தீங்கன்னா யூடியூப்பில் காமிங்க. ஓகே, தேங்க்யூ. பாய்.